இதை நிக்கிற ஒருத்தன் கை வைத்துற தூசணம் கொட்டாத. இப்ப காவாலி அரசியலுக்கு நிக்கிறேன் நான். நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம், நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம். மாகாண சபை தேர்தலில் நாங்கள் தான் வருவோம், நீ யோசிக்காத என்று அடித்து கூறிய அர்ச்சுனா ராமநாதன். தென்னை மரத்தில் ஏற முற்பட்ட கார் புதுவருட நாளில் பதிவாக்கிய திடுக்கிடும் சம்பவம். புதுவருட நாளில் பலரையும் வியக்க வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் வருட கொண்டாட்டத்தை புறக்கணித்து பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று இன்ப அதிர்ச்சி. புத்தாண்டில் ஒரு புதிய அரசியல் ஆரம்பம். புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட ரணில் மற்றும் சஜித் தரப்பினர். தமிழ் அரசியலில் பரபரப்பு. டக்ளஸ் தேவானந்தா விவகாரத்தில் எழும் கடும் கேள்விகள். சந்தேக நபர்களை கைது செய்ய லஞ்சம் வாங்கிய கான்ஸ்டபிள் கைது. தமிழர் பகுதியில் அதிரடி காட்டிய அதிகாரிகள். 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதியாவது என்று நாமல் குறிப்பிடுவது வெறும் பகல் கனவு. மஹிந்த குடும்பத்தை கிழித்து தொங்கவிட்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா. தையிட்டிக்கு விரைந்த நைனாதீவு விகாராதிபதி. உரிமையாளர்களுடன் அவசர கலந்துரையாடல். இலங்கையில் வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சி. வெளியான புதிய தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு கிழக்கே தளம்ப நிலை. வடக்கு கிழக்கு வானிலையில் திடீர் மாற்றம். நேற்றைய தினம் காலை காலி வீதியின் ககவ மற்றும் கொடகம இடையிலான பகுதியில் பயணித்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக வீதியோரம் இருந்த தென்னை மரத்தில் தலைகீழாக நின்றது. கார் தென்னை மரத்தில் மோதியதில் ஓட்டுநர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அம்பலாங்குடை போலீசார் தெரிவித்தனர். கார் வீதியை விட்டு விலகி வீதியோரத்திலிருந்து தென்னை மரத்தில் மோதி பின்னர் மரத்தின் அடிப்பகுதியில் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கும்புற மற்றும் கன்கோட்டுவ பகுதிகளில் மண் சரிவின் காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கான மீள்குடியேற்ற ஏற்பாடுகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு கண்டி பூஜா பிட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்சனராமிய விகாரையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்துக்கு நேற்று பிற்பகல் சென்று அந்த மக்களிடம் நலன் விசாரித்துக் கொண்டார். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து அங்கும்புற கன்கோட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 வீடுகள் முழுமையாகவும் 15 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதோடு அதிக ஆபத்துள்ள வலயமாக அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதியில் 30 வீடுகளில் வசிப்போர் வெளியேற்றப்பட்டனர். அதன்படி கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஸ்ரீ சுதர்சனராமிய விகாரையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்தில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 189 பேர் தற்காலிகமாக தங்கியிருந்ததோடு 7 குடும்பங்களைச் சேர்ந்த 23 பேர் தற்போது தங்கியுள்ளனர். அந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களின் தகவல்களை கேட்டறிந்து கொண்டதோடு நலன்புரி மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கை தொடர்பில் விசாரித்துக் கொண்டார். பூஜா பிட்டிய வேல்கால ஸ்ரீ சுதர்சனராமிய விகாரையின் விகாராதிபதி வணக்கத்துக்குரிய பம்பர ககந்தி ஞானஸ்ரீ தீரர் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க, பூஜா பிட்டிய பிரதேச சபையின் தவிசாளர் சஞ்சீவ் எதிரிசிங்க, பிரதேச செயலாளர் சானிகா தீகல ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தான் நிச்சயம் ஆட்சிக்கு வருவேன் என்று வைத்தியர் அர்ச்சுனா கூறிய சம்பவம் தொடர்பான காணொலி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காணொலி இதோ. நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம், நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம். மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அர்ச்சுனா. ஏன் வாய்ப்பு? நாங்க தான் வருவோம் யோசிக்காது. ஏன் வாய்ப்பு? உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு? நாங்க தான் வருவேன்னு யோசிக்காது. இப்ப காவாலி அரசியலுக்கு நிக்கிறேன் நான். நீ வந்து காவாலித்தனமா வெட்டுவியா, கொத்துவியா, சுடுவியா, தூசணத்துல கத்துவியா. ஆனா நாங்க திருப்பி அதே மொழியில சொன்னா நீங்க வைத்தியர். நீங்க என்னதான் குத்தி கூடனா நாங்க எல்லாம் நாங்கள் மாலையை போட்டு நிற்கும், நீங்க வந்து அடிப்பீங்க, நோட்டுவீங்க. நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம், நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம். இப்பெல்லாம் நாங்களும் மேனசர் தான். நீங்க பட்ட தூசணத்துல கோல் பண்ணி கத்துவீங்க, நல்ல வெறியில கத்துவீங்க. நாங்க அதை கேட்டு பேசாம இருக்கணும். ஏன்னா நாங்க வைத்தியர்கள் மூடிட்டு இருக்கோம். அப்படியா கேளுங்க வேற ஏதாவது. அடே நீங்க உங்களோட கட்சிக்காரெல்லாம் காய்ச்சலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்கடா கிலோ கணக்குல. நான் அதையெல்லாம் காய்ச்சி நானா அப்படி தூசணம் நான் காய்ச்சி நானா இல்லையே. நான் கேட்டுக்கொண்டு வந்து அப்படியா போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பொது வழியில இதுல நீங்கள ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான். இதுல நிக்கிற ஒருத்தன் கை வைத்துற தூசணம் கொட்டாதான். மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு? நாங்க தான் வருவேன்னு யோசிக்காது. ஏன் வாய்ப்பு? உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு? நாங்க தான் வருவேன்னு யோசிக்காது. அது என்ன வாய்ப்பு? வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் அரசாங்க மாட்டேன், நான் தான் வருவேன்னு யோசிக்காது. உனக்கு அதுல டவுட்டா? போய் சனத்திரர்கள் சொல்லுவாங்க. புத்தாண்டை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதன்பொழுது சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்து இதன்போது இருவரும் கலந்துரையாடினர்.
இந்த வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டில் ஒரு புதிய அரசியல் ஆரம்பமாக அமையக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தது தவறான நடைமுறையாகவும் அநீதியான நடவடிக்கையாகவும் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க அண்மையில் தெரிவித்தார். அவர் வெளியிட்ட இந்த கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவின் கைது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விவாதங்கள் சமூக அரசியல் தளங்களில் எழுந்துள்ளன. டக்ளஸ் தேவானந்தாவின் கைதை தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை பிள்ளையான், அதன் பின்னர் இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்கள் என்று தொடர்ச்சியாக இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கைது நடவடிக்கைகளுக்கிடையில் ஒரு பொதுவான ஒற்றுமை உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நபர் ஒருவரை தாக்கியதாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக புகார்தாரரிடம் ரூபாய் 10 லட்சம் கோரிய கிண்ணியா காவல்துறையினர் பல்வேறு புகார்கள் பிரிவின் பொறுப்பதிகாரி காவல் நிலையத்தில் அவர்களுக்கு நட்பாக இருந்த மீன் வியாபாரியிடமிருந்து லஞ்சம் பெற முயன்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்பதை உயர்நீதிமன்றம் ஏகமனதாக நாட்டுக்கு அறிவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்தார். ராஜபக்சர்கள் நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவார்கள் என்று குறிப்பிடுவது மக்களை முட்டாளாக்கும் செயற்பாடு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு ராஜபக்சவர்களுக்கு கிடையாது. அவ்வாறு இருந்திருந்தால் அவர் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்க மாட்டார். 2029 ஆண்டு ஜனாதிபதியாவது என்று நாமல் குறிப்பிடுவது வெறும் பகல் கனவு மட்டுமே என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நைனாதீவு விகாரையின் விகாராதிபதி தலைமையிலான பிக்குகள் இன்றைய தினம் தையிட்டி விகாரை பகுதிக்கு விஜயம் செய்து காணியின் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அனுமதியின்றி தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் நைனாதீவு விகாராதிபதியை அண்மையில் நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினர். இதன் ஒரு கட்டமாக தையிட்டிக்கு இன்று நேரடி விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி நைனாதீவு விகாராதிபதி காணி உரிமையாளரோடு கலந்துரையாடியதோடு திஸ்ஸ விகாரைக்கென்று ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறப்படுகிறது. டிசம்பர் மாதத்தில் டிட்வா சூறாவளி ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக வாகன விற்பனை பெருமளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் வாகன இறக்குமதி போக்கு மற்றும் வாகன சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து உத்தியபூர்வ தரவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025 அக்டோபர் மாதத்தில் 2157 மில்லியன் டாலர்களாக காணப்பட்ட மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 1779 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. மொத்த இறக்குமதி குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஒரு தளம்ப நிலை உருவாகி வருவதால் நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவுகின்ற மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதாலும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதாலும் அவற்றால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதை நிக்கிற ஒருத்தன் கை வைத்துற தூசணம் கொட்டாத. இப்ப காவாலி அரசியலுக்கு நிக்கிறேன். நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம், நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம். மாகாண சபை தேர்தலில் நாங்கள் தான் வருவோம், நீ யோசிக்காத என்று அடித்து கூறிய அர்ச்சுனா ராமநாதன். தென்னை மரத்தில் ஏற முற்பட்ட கார் புதுவருட நாளில் பதிவாக்கிய திடுக்கிடும் சம்பவம். புதுவருட நாளில் பலரையும் வியக்க வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் வருட கொண்டாட்டத்தை புறக்கணித்து பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று இன்ப அதிர்ச்சி. புத்தாண்டில் ஒரு புதிய அரசியல் ஆரம்பம். புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட ரணில் மற்றும் சஜித் தரப்பினர். தமிழ் அரசியலில் பரபரப்பு. டக்ளஸ் தேவானந்தா விவகாரத்தில் எழும் கடும் கேள்விகள். சந்தேக நபர்களை கைது செய்ய லஞ்சம் வாங்கிய கான்ஸ்டபிள் கைது. தமிழர் பகுதியில் அதிரடி காட்டிய அதிகாரிகள். 2029 ஆண்டு ஜனாதிபதியாவது என்று நாமல் குறிப்பிடுவது வெறும் பகல் கனவு. மஹிந்த குடும்பத்தை கிழித்து தொங்கவிட்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா.
தையிட்டிக்கு விரைந்த நைனாதீவு விகாராதிபதி உரிமையாளர்களுடன் அவசர கலந்துரையாடல். இலங்கையில் வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சி, வெளியான புதிய தகவல். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கைக்கு கிழக்கே தளம்ப நிலை, வடக்கு கிழக்கு வானிலையில் திடீர் மாற்றம்.